Hello friends, welcome to Illatharasi channel. இன்னைக்கு நாம மிகவும் சுலபமா செய்யக்கூடிய தட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். தட்டை செய்யறதுக்கு நான் கடையில வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கடாயில போட்டு கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கடாயில மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுகடலை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தோல் நல்லா உரியிற அளவுக்கு லைட்டா வறுத்து எடுத்துக்குங்க. கடலை பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் கூட வேணும்னாலும் இன்னும் போட்டுக்குங்க. நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன். இதே மிக்ஸி ஜார்ல இப்போ நம்ம இந்த பூண்டை தவிர மற்ற எல்லா பொருளையும் மிக்ஸியில் நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து வறுகடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நாம ஊற வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிற இந்த கலவையும் நாம இப்ப இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையே இது மாதிரி தோல் எடுத்துட்டு 1-2 உடைச்சி வச்சிருக்கேன். இதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம வேர்க்கடலாம் சேர்த்து செய்யறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக தட்டைனாலே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன். விரல் வச்சு அழுத்தினா இவ்வளோ ஸ்மூத்தா உள்ள போது பாருங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் குட்டி குட்டி தட்டையாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் தட்டை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த கவரை மேலே போட்டுடுங்க. அடி சமமாக இருக்கிற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவர் மேலே லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா பக்கமும் நல்லா தட்டை ஈவனாக வர மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போதான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான ஒரு தட்டை கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் அழகாக குட்டி குட்டி தட்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனா வந்திருக்கு பாருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெயில பொறுமையா விடுங்க. தீயை வேகமா வச்சீங்கன்னா மேலே மட்டும் நல்லா வெந்துடும், உள்ள நல்லா வேகாது. கொஞ்சம் மீடியமா வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ நான் பொறுமையாக திருப்பி விடுங்க. பாருங்க, தட்டை எல்லாமே உப்பி வந்திருக்கு.
இடியாப்ப மாவு கடையில் அரிசி மாவு விற்கிது இல்லைங்களா, அதை வாங்கி தான் இப்போ நான் இதை இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேன். வேர்க்கடலெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கருவேப்பிலெல்லாம் சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். லீவில் குட்டீஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சுற்றி இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். தட்டை ரெசிபி குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல் வந்தால் தான் இது மாதிரி பலகாரம்லாம் செய்யணும்னு இல்லை. எனி டைம் குழந்தைங்க கேட்கும்போது ஆசைப்படும் போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.